என்பது துணிவான ஒரு உணர்வாகும். தான் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலையும் சந்தித்து வழி, ஆபத்து, எதிர்பாரா நிகழ்வுகள், எதிர்ப்பு என பலவற்றை கடந்து வெற்றி காண முயல்வதே வீரம். சரி என்று பட்டதை யார் தடுத்தாலும் சிரம் தாழ்த்தாது செய்து முடிப்பதே வீரம். அத்தகைய வீரமிகு உணர்வுகளைக் கண்டு இன்புறுவோம். பாட்டி பாட்டி, நான் சிலம்பாட்டத்தில் மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளேன். பாடா என் தங்கமே, இப்போ உங்க அம்மா இருந்தா எவ்வளவு பெருமைப்படுவா. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் சான்றோன் என கேட்கும் போது மட்டுமல்ல, தன் மகனை மாவீரன் என கூறும்போது ஒரு தாயின் மகிழ்ச்சி அளவற்றது. அப்படிப்பட்ட ஒரு வீரத்தாயின் கதையை கூறுகிறேன். மகனே, பாதகம் விளைத்தவனின் பகை முடிப்பதற்காக பரணியிலே கொண்டவனை பறிகொடுத்த நான் வீரமுடன் உரைப்பதை கேள். என் கணவன் வீழ்ந்தால் என்ன, வீரமைந்த நீ இருக்க இந்த வாளை களத்திலே செலுத்தி பகைவர்களை வீழ்த்திட திலகமெற்று வழி அனுப்புகின்றேன். வெற்றியுடன் வா. தாயே, போரிலே பகைவர்களை வென்று வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். என்னை ஆசீர்வதியும் தாயே. அன்னையே அன்னையே, உன் மகன் சில தினங்களாக வரவில்லையே, அவன் எங்கே? சிறு அளவிலான என் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல் நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கின்றாய். அவன் எங்கு உள்ளான் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல் அவனை பெற்றெடுத்த வழி என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். போய் காண்பாயாக. சேதி கேள், ஆண்டான் உன் மகன். வீழ்வது வீரன கலகம். கூறு, விழுப்புண்ணா புறமுதுகா? தாயே, உன் மகன் மார்பில் விழுப்புண் பட்டு இறந்து விட்டார். என் மகன் வீரனடா. இப்பொழுதே நான் போர்க்களத்திற்கு செல்கிறேன். எங்கே எனது மகன்? எங்கே எனது வீர மகன்? இதோ என் மகன். நான் பெற்றெடுத்த தருணத்தில் அடைந்த மகிழ்ச்சியை விட இத்தருணத்தில் பேரு வகை அடைகின்றேன். இனி என் தாய் நாட்டுக்காக நான் போர்க்களம் செல்வேன். அடேங்கப்பா, சங்க காலத்தில் மீசையில்லா பாரதிகளும் இருந்திருப்பாங்க போல. களத்தில் கவிபாட மட்டுமல்ல, முரத்தால் புலியை விரட்டும் வீரமும் தெரியும் சங்ககால பெண்களுக்கு. பாட்டி, பெண்கள் மட்டும் நான் வீரமிக்கவர்களா? ஆண்கள் வீரத்தில் எப்படி இருந்தார்கள்? நல்லா கேட்டப்போ பேராண்டி. ஆங்கிலேயரை துணிச்சலாக எதிர்த்த கட்டபொம்மன் தான் சுதந்திர போருக்கு வித்தூன்றிய முதல் வீரனாவார். பிரணவா, வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை பார்க்கலாம். ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலதிலகர் பாஞ்சாலங்குறிச்சி சக்கரவர்த்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் அரசே. அமருங்கள். மன்னா, தூத்துக்குடியில் இருக்கும் ஆங்கிலேயரின் பட்டாளத்து வீரர்களுக்கு இறைச்சிக்காக நமது பாளையத்தில் இருக்கும் மாடுகளை அனுப்பக்கூடாது என்று நமது பாளையத்தில் வசிக்கும் மக்களுக்கு ஆணையிடுங்கள் மன்னா. ஆமண்ணா, அதே போல் ஆங்கில வியாபாரிகளுக்கு நம்முடைய நாட்டுக்குட்பட்ட நெசவாளிகள் எவரும் துணி நெய்து தரக்கூடாது என்றும் ஆணையிடுங்கள் அரசே. ஆம், அதுவும் சரிதான். அப்படியே ஆணையிடுகிறேன். மன்னா, மன்னா, தங்களுக்கான கோபாலயர் வந்துள்ளார். வரச் சொல்லுங்கள் அவரை. மன்னா, என் பெயர் கோபாலையர். நான் ஜாக்சன் துரையிடம் உத்தியோகம் பார்க்கிறேன். துரையவர்கள் ராமலிங்க விலாசம் மேல்மடியில் தங்கியுள்ளார். படைப்பலமின்றி தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேட்டி கொடுப்பது
போவதாக கூறியுள்ளார். அப்படியானால் அந்த துரையை காண வேண்டிய அவசியமில்லை நமக்கு. ஆமண்ணா, இது மாபெரும் சூழ்ச்சி. நீர் அங்கே தனித்து செல்லக்கூடாது அரசே. இல்லை மன்னா, இந்த சந்திப்பில் கவர்னரே தலையிட்டிருப்பதால் நீர் அந்த ஜாக்சன் துரையை சந்திப்பதே சரி. ஆம், நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பிறகு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? கோபாலயர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன், புறப்படும். பிரபுவே, கட்டபொம்மன் வருகிறான். சிப்பாய்களே, நீங்கள் அனைவரும் மறைந்து கொள்ளுங்கள். நாற்காலிகளை அப்புறப்படுத்துங்கள். அவன் வந்து உட்கார இடமளிக்க கூடாது. நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? சார் சார், தேங்க்ஸ். ஏது வெகு தூரம் வந்து விட்டீர்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்த இல்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீ கற்றுக் கொடுக்க முயல்வது அறிவீனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீ அதை ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் இந்த நாட்டிற்குள் நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம்பாவம் பிடித்தவனை சொல்கிறேன் கேள். எங்கள் பிரதிநிதி மார்ஷலையும் தளபதி ஆலந்துரையையும் அசிங்கப்படுத்தி அனுப்பினாய். எங்கள் உயரதிகாரிகள் எழுதிய கடிதங்களை உதாசீனப்படுத்தினாய். நான் கலெக்டராக பொறுப்பேற்றதும் என்னை சந்திக்காமல் இழிவுபடுத்தினாய். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழ் அரசாங்கம் இருக்க துறைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலம் வரை வரிப்பணம் வந்து சேரவில்லை. இதற்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாய் நீ? கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் எரித்தாயா? நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழனி வாழுழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் வேலை நாட்டு உழவர் கூட்டம் உன் பரங்கியர்கள் உடல்களையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. கடைசியில் கட்டபொம்மன் என்னானார் பாட்டி? தலைமறை வாய்ந்த கட்டபொம்மனை புளிய மரத்தில் தூக்கிலிட்டு கொன்று விட்டனர். பாட்டி, தருக்கர்கள் சிலர் செய்த சதியால் அவரை கொலையே செய்து விட்டார்களா பாட்டி? ஆம் பாட்டி, ஆண்கள் மட்டும்தான் வீரத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்களா? இல்லை இல்லை, பெண்ணினத்தின் அடையாளமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி சிவகங்கை பேரரசி வேலு நாச்சியாரை பற்றி கூறுகிறேன் கேள். குயிலி குயிலி, பயிற்சியை ஆரம்பிக்கலாமா? தாங்கள் அழைத்து நாங்கள் மறுப்பதா? உடனே துவங்கலாம். மருது, ஏதேனும் செய்தி உண்டா? ஆமரசி, நம் அரசரை கோழைத்தனமாக மறைந்திருந்து கொன்ற பாஞ்சோரும் ஜோசப் மித்தும் ஊருக்குள்ளே திமிராக வலம் வருகிறார்கள். மக்களுக்கு பல தொல்லைகள் கொடுக்கிறார்கள். சிவகங்கை சீமை அதிகார சங்கிலியால் கட்டிட்டு கிடக்கிறது. மக்கள் நெஞ்சில் கோபம்
நீர் பூத்த நெருப்பாக உள்ளது. தாய் பசுவை பிரிந்த கன்று போல் தங்கள் பிரிவால் மக்கள் தவிக்கிறார்கள். சிவகங்கை சீமையின் எதிர்காலம் தங்கள் கையில்தான் உள்ளது. மன்னர் முத்துவடுகநாதரை எரித்தக்கு நீ அணைந்து விடவில்லை, அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது. மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கியர்களை பழிதீர்க்கும் வரை அது அணையாது. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் சிறு நரிகளால் இனியும் அனுமதிக்க முடியாது. புலியை முரத்தால் அடித்த வீரத்தமிழச்சி மரபில் பிறந்தவர்கள் நம் தாய் மண்ணில் கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையர் கோவிலில் வெள்ளை பரங்கியர்களின் தலைகள் கலர்காய்கள் போல் நம் காலடியில் உள்ள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் மனுமன் கொடி பறக்க வேண்டும். மருது சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும். ஒரு பெண்ணாக இருந்து திறமையாக ஒரு நாட்டையே ஆண்டார்களா பாட்டி? ஆமாம் பிரணவ், நல்ல தலைவனுக்கு அழகு என்ன தெரியுமா? இக்கட்டான சூழ்நிலையில் நிதானமாயிருந்து முடிவுகள் எடுக்கும். அதை சரியாக செய்தவர் வேலுநாச்சியார். விவேகத்துடன் கூடிய வீரமே வேலுநாச்சியாருக்கு வெற்றி தந்தது. இவர்கள் தான் நம் நாட்டின் நிஜ கதாநாயகர்கள் பாட்டி. இவர்கள் மட்டுமல்ல, நாட்டிற்காக பாடுபட்ட ஒவ்வொரு விடுதலை போராட்ட வீரர்களும் முப்படை வீரர்களின் பங்கும் இன்றியமையாதது. வீரத்தில் சளைத்தவன் அல்ல தமிழன், நெஞ்சுரம் மிக்கவன் தமிழன், மானம் காத்தவன் தமிழன். நம் தேசத்தை காப்பாற்றும் இவர்களின் பங்கே மகத்தானது. எதற்கும் அஞ்சோம், யாரையும் மடக்கியாட ஆசையும் இல்லை, யாருக்கும் மடங்கி போக வேண்டிய அவசியமும் இல்லை. வீழ்ந்தது நானாக இருப்பினும் இல்லாதது என் தேசிய கொடி. விடுதலையினால் கிடைத்த மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் கிடைத்த மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு ஒரு விலை உண்டு. அதற்கான விலை துன்பமும் தியாகமும் தான். சொல்லிக் கொடுப்போம் நம் தலைமுறைக்கு. சுதந்திரம் என்பது நம் ஒற்றுமைக்கும் ஒருமைக்கும் பொறுமைக்கும் தந்த பரிசு என்று. நம் நாட்டிற்காக பாடுபட்ட தியாகிகளுக்கு எங்கள் வீர வணக்கங்கள். What a performance! True to the emotion, Veeram. We are filled with courage and patriotism.